ஹலோ கைஸ், சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான இது 3வது வீடியோ. ஆல்ரெடி நம்ம சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். குரூப் டி மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தெரியாத ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் அண்ட் மைனஸ் ரிலேட்டட் டு விச் பார்ட்னு கேட்டால் அது உங்களுக்கு தெரியணும். சிட்டிசன்ஷிப்ன்றது உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து தெரியாத சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். லென்த்தியாக போச்சு, இதுக்கு மேலே தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு 2 வீடியோ வந்து ஸ்பிட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? அப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து 4 பார்ட் வந்து 4 வீடியோ வந்து கவர் பண்ணிடுவோம். அப்போ அந்த 4 வீடியோ வந்து மோர் தென் எனாஃபாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்ஸோ அவுட் சோர்ஸ் புக்ஸோ இந்த 4 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கூட நீங்கள் வந்து லைட்டாக ரீட் பண்ணால் மட்டும் போதும், அந்தளவு இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து நுனிப்புல மேயாமல் இன்டெப்த்தாக வந்து நடத்திக்கலாம். இதே மாதிரி தான் அப்கமிங் ஜிஎஸ் கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீஸ் வந்து எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து சின்ன சேனல் தான். சின்ன சேனல்னு யாரும் உதாசனப்படுத்தாதீங்க. கண்டென்ட் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கா அப்போனா தயக்கம் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போட்டு 2வது வீடியோவை சிட்டிசன்ஷிப் தான் போட்டோம், எஜுகேஷன் கண்டென்ட்டு. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 200 வியூஸ் வந்து போயிருக்கு. 200 வியூஸ்ன்றது சிறுசாக தெரியலாம். அந்த 200 வியூஸ் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான செகண்ட் வீடியோ சேனல் ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்படின்னும் போது உங்களுக்கு அது போனது வந்து உண்மையிலே வந்து கண்டென்ட் வந்து குவாலிட்டி நல்லா இருந்தனால தான் யூடியூப் அல்காரிதம் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். அப்போ 200 வியூஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ அது 200 சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு கன்வெர்ட் ஆகியிருந்தால் நாங்கள் ஹாப்பியாக இருந்திருப்போம். இப்போ நாங்கள் எங்களோட வேலையும் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது அதுக்கான கூலியை தான் உங்கள்கிட்ட வந்து சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கனும் நாங்கள் கேட்குறோம். அப்படின்னும் போது இது வந்தால் தான் எங்களுக்கு கண்டென்ட் ஓகே, நம்ம வந்து ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணும். இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிடும். அதனால தான் கேட்குறோம். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கலையான்றது எங்களுக்கு எது மூலியமாக தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறது மூலியமாகவும் லைக் பண்ணுறது மூலியமாகவும் கமெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் தான் எங்களுக்கு தெரியும். அதனால் இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்கமிங் ஜிஎஸ் கிளாஸஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம். இதேமாதிரி தான் இன்டெப்த்தாக வந்து கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அந்த கான்செப்ட் கிளாரிட்டியை வச்சு நீங்கள் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸோ ரீட் பண்ணாலே போதும், அந்தளவு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்தளவு தான் நடத்த போகிறோம், ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த வியூஸ்க்கு இந்த வீடியோவுக்கு நான் வந்து இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒவ்வொரு வியூவும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராக எனக்கு கன்வெர்ட் ஆனால் ஹாப்பியாக இருப்பேன். இப்போ இது 100 வியூஸ் இந்த வீடியோ போச்சுன்னா டெஃபினட்டாக 100 வியூஸ் போகும். அப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸாக எனக்கு கன்வெர்ட் ஆனால் நாங்கள் வந்து ஹாப்பியாக இருப்போம், ஓகேங்களா? இப்போ பார்ட் 1 வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஜஸ்ட் இன்னஸ்னா என்னன்ட்டு. ஜஸ்ட் இன்னஸ்ன்றது 2மே லட்டின் டேர்ம், ஓகேங்களா? இது வந்து ஒரு நாடு தன்னோட மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் போது 2 பிரின்சிபல்ஸ் வந்து எடுத்துக்கும். அந்த 2 பிரின்சிபல்ஸ் தான், ஒன்று பிறந்த இடத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குறது, அதாவது பர்த் பிளேஸ் அடிப்படையில் சிட்டிசன்ஷிப் வழங்கினா அது ஜஸ்ட். பிளட் டைஸ் ரத்த சொந்தத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கினா அது ஜஸ்ட் அண்ட் கைனஸ், ஓகேங்களா? இவ்வளோ இதுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா திடீர்னு டிஎன்பிசி இது வார்த்தை இந்த மாதிரி வந்து யூனிக் வார்த்தை வந்து சிலதை கேட்டுவிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு சிட்டிசன்ஷிப்னு தெரியும். ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் அண்ட் கைனஸ் ரிலேட்டட் டு விச் பார்ட்டுன்னு கேட்டால் நமக்கு பார்ட் 2 சிட்டிசன்ஷிப்ன்றது தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீகாலாக வந்து உங்களுக்கு நான் நடத்துகிறேன். இந்த பாக்ஸ் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு நடத்துகிறேன், ஓகே? இப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 1915 பார்த்தோமா? அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா 22 பார்ட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கா? அப்போ அது செகண்ட் பார்ட் தான் சிட்டிசன்ஷிப்ன்றதை பார்த்தோமா? இந்த கான்ஸ்டியூஷன் வந்து சிட்டிசன்ஷிப்கான ப்ராப்ளமை டீல் பண்ண கிடையாது, ஓகே? அப்போ சிட்டிசன்ஷிப்கான ப்ராப்ளமை யார் தான் டீல் பண்ணுவா அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அந்த பவரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருச்சு. அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, நான் சட்டத்தை ஏற்றிக்கிறேன்ட்டு சட்டத்தை ஏற்றுச்சு. அப்படி போடப்பட்ட சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, ஓகேவா? அப்போ பார்லிமெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லா ப்ராப்ளமே டீல் பண்ணுறது பார்லிமெண்ட் மட்டும் தான். அப்போ இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் சிட்டிசன்ஷிப் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம், ஓகே? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இது பார்லிமெண்ட் கொண்டு வந்துருச்சு. எதுக்கு? சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல் என்ன இருக்குது? 5 வழி சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு, 3 வழி சிட்டிசன்ஷிப் வந்து இழக்கிறதுக்கு, ஓகே? அந்த 5 வழி என்ன, 3 வழி என்ன? 5 வழின்றது பர்த்துக்கான கண்டிஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே பிறந்திருக்கணும். டெசன்ட்ன்றது வம்சம். இதுக்கான கண்டிஷன் வந்து இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்கணும், இந்தியாவுக்கு அவுட் சைடில் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன், இது ஃபுல்லாக பார்ப்போம். இது வந்து 5 வழி சிட்டிசன்ஷிப் பெறதுக்கு, ஓகே? 3 வழி சிட்டிசன்ஷிப் இழக்கிறதுக்கு என்னென்னா ரெனவுன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். இது 3 வழி சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிறதுக்கான வழி, ஓகே? பர்த். இப்போ பர்த்துக்கு வந்து இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் ஆர் ஆஃப்டர் 26 ஜனவரி 1950, பிஃபோர் 1 ஜூலை 1987. இதுக்குள்ளே ஒரு குழந்தை
இந்தியாவுக்குள்ளே பிறந்திருந்துச்சுன்னா அந்த குழந்தை இந்தியன் சிட்டிசன் ஆகுன்றதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. ஏன் இந்தியாவில் பிறந்தால் மட்டும் போதும், இதுக்குள்ள ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்தால் மட்டும் போதும் சிட்டிசன்ஷிப் பை பர்த், இந்த பை பர்த் மூலியமாக அது இந்தியன் சிட்டிசனாக ஆயிக்கலாம். அவங்களோட அப்பா அம்மா இந்தியன் சிட்டிசனா, இந்திய தேசியவாதியா, இந்தியன் நேஷ்னாலிட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது நேஷ்னாலிட்டின்னா சிட்டிசன்னா என்னன்றதை பாருங்கள். நேஷ்னாலிட்டின்றது இனம், நம்ம ஆரிஜினல். அதாவது இப்போ நேஷ்னாலிட்டி, இப்போ நான் இந்தியாவில் பிறந்தால் நான் இந்தியன் கன்சிடர் பண்ண முடியும், அதுதான் நேஷ்னாலிட்டி. இப்போ இந்தியனாக நான் இருக்கேன்ல, இந்தியனாக நான் இருக்கேன்னா ஒரு ஃபாரினுக்கு நான் போயிட்டேன் வேலை விஷயமா, அங்கே வேலை எனக்கு பிடிச்சி நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அப்போ நான் அமெரிக்காவே போகிறேன்டா, நான் திடீர்னு நான் அங்கே போய் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறிட்டேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டேன்டா. அப்போ நான் இங்கே இந்தியனாக இருந்தேன், நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசனாக இருந்தேன். ஃபாரின் போனோடனே அமெரிக்காவோ லண்டனோ எங்கேயுமே போனோடனே அங்கே போய் நான் அந்த சிட்டிசனாக மாறிட்டேன் அப்படின்டா. அப்போ நான் சிட்டிசன் மாதிரி தான் இங்கே இந்தியன் சிட்டிசனாக இருந்தேன், அங்கே போனோடனே வேறு கண்ட்ரியோட வேறு சிட்டிசன்ஷிப் நான் வாங்கிட்டேன்னா சிட்டிசன் வருது. ஆனால் கடைசி எண்ட் ஆஃப் த டே ஃபாரினர்ஸ் இருந்ததை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியன் தானே. அப்போ நம்மளோட நேஷ்னாலிட்டி மாறாது. அப்போ எது மாறக்கூடிய ஒரே விஷயம்னா சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் மாறும், நேஷ்னாலிட்டி மாற்ற முடியாது. அப்போ இந்த நேஷ்னாலிட்டி இந்த தேதிக்குள்ளே பிறந்த ஒரு குழந்தை இந்தியன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா பை பர்த் அடிப்படையில் இந்தியாவில் பிறந்துட்டாங்க அப்படின்றனால இந்தியன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களோட அப்பா அம்மா எந்த நேஷ்னாலிட்டின்றதை பார்க்க மாட்டாங்க. இது இந்தியன் நேஷ்னாலிட்டியாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, இந்தியன்ஸாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இதுக்குள்ளே இந்தியாவில் பிறந்தால் போதும், அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்த குழந்தை இந்தியன்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படும், இந்தியன் சிட்டிசனாக ஆயிக்கலாம். இதில் இந்த கண்டிஷன் அவங்களோட அப்பா அம்மா இந்தியன்ஸாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அதுதான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நேஷனாலிட்டி ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸுன்றதை போட்டிருக்கேன். ஓகே. ஆன் ஆர் ஆஃப்டர் 1 ஜூலை 1987 இந்த இதில் ஒரு குழந்தை இந்தியாவுக்குள்ளே பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி இந்தியா குடிமகன் ஆகலாம்டா, அவங்களோட அப்பா இல்லை அம்மா இது 2 பேரில் யாராவது ஒரு ஆள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகே. ஆன் ஆர் ஆஃப்டர் 3 டிசம்பர் 2004 இதில் இந்த இதில் ஒரு குழந்தை இந்தியாவுக்குள்ளே பிறந்துருந்துச்சுன்னா அவங்களோட அந்த குழந்தை எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும்னா அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இன்னொருத்தவர் இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன், இதுக்கான கண்டிஷன். பை டசன்ட். அப்போ ஒரு பர்சன் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறாரு அப்படின்னா அந்த இந்தியாவுக்கு வெளியே பிறந்த அந்த நபருக்கு எப்படி இந்தியா குடியுரிமை வழங்குறது தான் பார்க்க போகிறோம். ஆன் ஆர் ஆஃப்டர் 26 ஜனவரி 1950 பிஃபோர் 10 டிசம்பர் 1982 இதுக்குள்ளே ஒரு நபர் இந்தியாவுக்கு வெளியே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தை எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம்னா அவங்களோட அப்பா இந்தியன் சிட்டிசன் ஆகியிருந்தால் அந்த குழந்தையும் இந்தியன் சிட்டிசன் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆன் ஆர் ஆஃப்டர் 10 டிசம்பர் 1992 இந்த தேதியில் இந்த மென்ஷன் பண்ண இதில் ஒரு குழந்தை இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்கு அப்படின்னுமா அந்த குழந்தை எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம்னா அதுக்கான கண்டிஷன் அப்பா இல்லை அம்மா 2 பேரில் யாராவது ஒரு ஆள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேங்களா? ஆன்வர்ட்ஸ் 3 டிசம்பர் 2004 இதிலிருந்து ஒரு குழந்தை இதிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா ஒரு குழந்தை இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தை எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா அவங்களோட அப்பா அம்மா என்ன பண்ணணும்னா அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க. எப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே இருக்கும் போது அவங்க ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க. அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இந்தியன் கன்சுலேட் இந்தியன் தூதர் ஆஃபீஸ் இருக்கான்னு போய் பார்க்கணும். இருந்துச்சுன்னா அவங்க அந்த குழந்தையோட பர்த்தை 1 இயர்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ 1 வருஷம் தாண்டி போயிட்டாங்க அப்படிங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட பெர்மிஷன் கேட்கணும். 1 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத தாண்டி போயிட்டோன்ற பெர்மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேட்கணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சில ப்ரொசீஜர் சொன்னால் அதுபடி அவங்க மூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த பேரண்ட்ஸ் இந்தியன் கன்சுலேட்டுக்கு போகிறாங்கல்ல குழந்தையோட பர்த் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 இயர்க்குள்ளே அப்படி போகிறப்ப ரிட்டன் டிக்ளரேஷன் கொண்டு போகணும். என் குழந்தைக்கு பாஸ்போர்ட் அதாவது வேறு கண்ட்ரியோட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஹி ஆர் ஷி நாட் ஹேவிங் பாஸ்போர்ட் ஆஃப் அனதர் கண்ட்ரி, ஹி ஆர் ஷி நாட் ஹேவிங் பாஸ்போர்ட் ஆஃப் அனதர் கண்ட்ரின்றதை மென்ஷன் பண்ணணும். ஓகே. பை ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் போது இங்கே உங்களுக்கு ஆர்டிகல் 8 ரீகால் பண்ணுறேன். ஆர்டிகல் 8 நம்ம என்ன பார்த்தோம், பிஐஓ ஓசிஐ இந்த ஒரு விஷயம் பார்த்தோமா, அது வேறு எதுவுமே கிடையாது. இந்த இப்போ இதை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வெளியே இருக்க சர்க்கிள் பிக் சர்க்கிள் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ். ஓகேங்களா? இந்த உள்ளே இருக்க இந்த சின்ன சர்க்கிள் இருக்க ஓசிஐன்னு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த இது என்ன போட்டிருக்கிறது என்ஆர்ஐன்னு கன்சிடர் பண்ணுங்கள். என்ஆர்ஐன்னா என்னென்னா நான் ரெசிடென்ட் இந்தியா, பேர்லேயே நான் ரெசிடென்ட் இந்தியான்னு இருக்குது. அப்போ இவங்களோட நான் ரெசிடென்ட் இந்தியன். அப்போ இவங்களோட ரெசிடென்ட் இந்தியாவாக இருக்காது. அப்போ ஆனால் இந்தியன் சிட்டிசன் இல்லையா, இந்தியன் சிட்டிசன் தான். ரெசிடென்ட் மட்டும்தான் இந்தியா இல்லை, ஆனால் இவங்க இந்தியன் சிட்டிசன். ஓகேங்களா? அப்போ இவங்களால ஓட்டு போட முடியும்.
ஓகே, இந்த ஓசிஐன்றது யார்? இவங்களை ஏன் ஓசிஐயும் பிஐஓவும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்கான ஒரு விஷயம். நம்ம இது வந்து ஒரு குழப்பு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு குழப்பம். ஓசிஐன்றது ஒன்றும் கிடையாது. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்வாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் ஓசிஐன்வாங்க. இப்போ சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு தானே இருக்குது. அப்போ இவங்க இந்தியன் சிட்டிசனான்னு கேட்டால் இவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஏன் இந்தியன் சிட்டிசன் கிடையாதுன்னா, இவங்க இந்தியா தாண்டி கடல் கடந்து வசிக்கிற நபர் தான் இந்த ஓசிஐ. ஓகேங்களா? இவங்களை ஏன் ஓசிஐ இந்த இந்தியன் நம்ம சொல்கிறோம்னா, இவங்க வந்து ஃபாரின் சிட்டிசனாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட ஆர்ஜின், அதாவது அன்டிவைடட் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ன்ற பிரிக்கிறதுக்கு முன்னாடி அன்டிவைடட் இந்தியா, பிரியாத ஒரு இந்தியா இருக்கும்ல, அதில் இந்த ஓசிஐ பர்சனோட அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ கண்டிப்பாக இந்த அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. அதனால இந்த ஓசிஐ வந்து நம்ம பிஐஓ, அவங்களோட ஆர்ஜின் வந்து இந்தியா, அதனால இந்த ஓசிஐ வந்து நம்ம பிஐஓன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பர்சன் இன் இந்தியன் ஆர்ஜின்னு இவங்கள வந்து ஒரு சில இதில் ரெஃபர் பண்ணுறோம். அதனால இவங்க இந்தியன் சிட்டிசனாக ஆகிட முடியாது. இவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரி பேரில் இருக்க ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்போது இந்தியா தாண்டி கடல் கடந்து வசிக்கிறாங்க. அப்படின்னும் போது இவங்களோட ஆர்ஜின் மட்டும்தான் இந்தியா. அதனால இவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன். பிஐஓன்றது ஃபாரின் சிட்டிசன். பிஐஓவும் ஓசிஐ இன்டர்லிங்க் ஆனது. இது வந்து ஃபாரின் சிட்டிசன். இவங்களோட ஆர்ஜின் மட்டும்தான் இந்தியா. ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சுல? அப்போ ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்னால் அதில் ஓசிஐயும் வருவாங்க, என்ஆர்ஐயும் வருவாங்க. என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசனு, ஓசிஐயை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் சிட்டிசனு. இந்த ஓவர்சீஸ் இந்தியன்றது இந்தியாவை தாண்டி கடல் கடந்து வசிக்கக்கூடிய நபர் தான் ஓசிஐ. அவங்களோட ஆர்ஜின் வந்து இந்தியா. அது எப்படி ஆர்ஜின் மட்டும் இந்தியாவாக இருக்குன்னா, இந்த நபரோட அப்பா இல்லை அம்மா தாத்தா பாட்டி அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. அதனால ஆல்ரெடி அவங்களோட ஆர்ஜினா வந்து இந்தியாவாக தான் இருக்கணும். அதனால தான் இவங்களை பிஐஓன்னு நம்ம ஓசிஐ வந்து சொல்கிறோம். அதுக்காக இவங்க பிஐஓ அப்படின்னு நம்ம இந்தியாவில் மென்ஷன் ஆகிருக்கனால இவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகிட மாட்டாங்க. இவங்க வந்து ஃபாரின் சிட்டிசன். அப்போ இந்த நபர் பிஐஓ வந்து எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 8 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அப்போ இது ஓசிஐ பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஷார்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்வி என்னென்னா, இதுதான்: ஆல் என்ஆர்ஐ ஆர் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ். ஆல் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் ஆர் என்ஆர்ஐ. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட்றதை சொல்லுங்கள். இப்போ இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆல் என்ஆர்ஐ ஆர் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ், இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆல் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் ஆர் என்ஆர்ஐ கிடையாது. அது எப்படின்னா சிலாஜிசம் கான்செப்ட் தான். இப்போ இந்த வெளியே இருக்க சர்க்கிள் தான், பிக் சர்க்கிள் தான் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ன்றதை பார்த்துட்டோம். சின்ன சர்க்கிள் என்ன தான் என்ஆர்ஐன்னு பார்த்துட்டோம். அப்போ என்ஆர்ஐ எதுக்குள்ள அடங்கியிருக்கு? ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ ஆல் ஒட்டுமொத்த இதுக்குள்ளே, அப்போ இந்த சர்க்கிள்குள்ளே தானே அடங்கியிருக்கு. அப்போ ஃபுல்லாக வந்துருச்சா? ஆல் என்ஆர்ஐஸ். அப்போ இந்த இதுக்குள்ளே ஆல் என்ஆர்ஐஸ் ஆர் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்னு எழுதிக்கலாமா? அப்போ அதே மாதிரி ஆல் ஓசிஐ ஆர் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்னு எழுதிக்கலாமா? ஆனால் ஆல் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் ஆர் என்ஆர்ஐன்னு எழுத முடியாதா? ஏன்னா இதுக்குள்ளே தான் இது அடங்கியிருக்கு. அப்போ அது கிடையாது. அப்போ ஆல் என்ஆர்ஐஸ், இந்த பெரிய சர்க்கிள் போடுறேன்ல, இந்த எண்ணு போடுறேன்ல, இந்த ரவுண்டு போடுறேன்ல, இப்போ இந்த ஆல் என்ஆர்ஐஸ், ஏன்னா ஃபுல் என்ஆர்ஐஸும் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்குள்ளே இருக்குது. அப்போ ஆல் என்ஆர்ஐஸ் ஆர் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆல் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் ஆர் என்ஆர்ஐ கிடையாது, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் இப்போ கொடுத்துரு இந்த வீடியோவில். இப்போ ஓசிஐ பிஐஓ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இப்போ ஓசிஐன்றது இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, சிம்பிளான. ஓசிஐன்றது அவங்களோட ஆர்ஜின் வந்து இந்தியன். அவங்க இந்தியா தாண்டி கடல் கடந்து வசிப்பாங்க. அவங்களோட ஆரிஜின் எப்படி இந்தியன் ஆகுமா? அவங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா வந்து இந்தியா அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. அதனால இந்த ஓசிஐ வந்து நம்ம இந்தியன் ஆரிஜின், இவங்கள பிஐஓன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த பிஐஓ இந்தியன் சிட்டிசனா? இந்தியன் சிட்டிசன் கிடையாது. அப்போ இந்த பிஐஓ எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆகுறது? அதுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வழி இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஓசிஐன்றது இந்தியன் ஆர்ஜின்றதை பார்த்துட்டோம். இவங்களோட சிட்டிசன் வந்து ஃபாரின் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் கிடையாது. என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் மட்டும்தான் இந்தியாவில் இல்லை. அப்போ என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன்றது ரெசிடென்ட் மட்டும்தான் இந்தியாவில் இல்லை, ஆனால் இந்தியன் சிட்டிசன் அப்ராடில் இருக்காங்க. ஓகே, இவங்ககிட்ட ஓசிஐட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குமா? இருக்காது, ஏன்னா அவங்க இந்தியன் சிட்டிசனே இல்லையே. அப்போ என்ஆர்ஐட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும். இவங்க ஓசிஐ வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணிக்கலாம் வித்தவுட் வீசா இல்லாமையே லைஃப் லாங் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் வந்து ஓசிஐக்கு இருக்குது.
என்ஆர்ஐ வந்து விசா வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் இந்தியன் சிட்டிசன். அதனால விசா வந்து இந்தியா விசிட் பண்ணுறதுக்கு என்ஆர்ஐக்கு வந்து விசா தேவை கிடையாது. இப்போ ஓசிஐக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸு பப்ளிக் ஆஃபீஸ்னால் இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் அந்த மாதிரி போஸ்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது ஓட் பண்ணுற அதிகாரம் இல்லை, எலெக்ஷனில் போட்டி போடுற அதிகாரம் இல்லை. அதே மாதிரி பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணுற பவர் வந்து ஓசிஐ பர்சனுக்கு இல்லை. ஆனால் இந்தியன் சிட்டிசனான நம்ம என்ஆர்ஐன்றது ஃபாரினில் தான் வசிக்கிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவர் இந்தியன் சிட்டிசனில், அதனால அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஓட் பண்ணுற அதிகாரம் இருக்குது, கண்டெஸ்ட் பண்ணுற அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணுற அதிகாரமும் என்ஆர்ஐக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்தியன் சிட்டிசன் என்ஆர்ஐக்கு விசா, இந்தியா விசிட் பண்ணுறதுக்கு விசா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாரி தான் ஓசிஐக்கு இந்தியா விசிட் பண்ணுறதுக்கு விசா தேவையில்லை. லைஃப் லாங் இந்த மாதிரி வந்துக்கலாம். ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் வந்து ஒரு பெரிய டேர்மு, இந்த நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்தீங்களா, ஓவர்சீஸ் சிட்டிசன். இப்போ இந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ன்றதை நம்ம இந்த வெளியே பிக் சர்க்கிள் போட்டுருந்தேன் தெரியுமா? இப்போ இந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்குள்ளே யார் யார் அடங்குவா அப்படின்னா, ஓசிஐயும் அடங்குவாங்க, என்ஆர்ஐயும் அடங்குவாங்க. அதை தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் ஈக்குவல் டு ஓசிஐ ப்ளஸ் என்ஆர்ஐ. என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியா, நம்ம இந்த மேலே பார்த்துட்டோம். இந்தியன் சிட்டிசன்றதை பார்த்துட்டோம். ஓசிஐன்றது ஃபாரின் சிட்டிசன், இவங்களோட ஆர்ஜின் மட்டும்தான் இந்தியன் ஆர்ஜின். அதனால் இவங்களை பிஐஓன்னு ரெஃபர் பண்ணுறோம். இவங்க பிஐ ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக ஆகலாம். ஓகே. இப்போ இந்த ஓசிஐன்றது ஃபாரின் சிட்டிசன், எஃப்சின்னு போட்டிருக்கேன். என்ஆர்ஐன்றது இந்தியன் சிட்டிசன், ஐசின்னு போட்டிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் கம்பேரிசன் தான் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ். அப்போ இந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ன்றது யார் என்னவா இருப்பாங்கன்னா, ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ன்றது மிக்சடு. ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பிராட்டம். இந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்குள்ளே ஓசிஐ அடங்குவாங்க, பிஐஓ அடங்குவாங்க, என்ஆர்ஐ அடங்குவாங்க. ஓகேவா? அப்போ இதுக்குள்ள இந்தியன் சிட்டிசனும் இருப்பாங்க, ஃபாரின் சிட்டிசனும் இருப்பாங்க. அப்போ ஓவர்சீஸ் இந்தியன்ஸ்ன்றது மிக்சடு. ஓகேங்களா? இந்த ஃபாரின் சிட்டிசன்றதுக்காக அமெரிக்கா அவங்க கிடையாது. இந்த ஓசிஐ கேட்டகரி வந்து ஓசிஐபிஓ வந்து ஃபாரின் சிட்டிசன் தானே, அவங்களோட ஆரிஜின் மட்டும்தானே இந்தியா. அதனால இந்த கேட்டகரி பிஐஓ ஓசிஐ தான் இந்த இடத்துல ஃபாரின் சிட்டிசன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அமெரிக்கா இந்த மாதிரி நினச்சிடாதீங்க. அதான் இங்கே போட்டிருக்கேன். சிட்டிசன்ஷிப் வந்து மிக்சடு. இந்தியா சிட்டிசனாக இருப்பாங்க, இல்லை ஃபாரினாக இருப்பாங்க. பாஸ்போர்ட் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, இல்லை ஃபாரின் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா, புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி இதுக்கு மட்டும் கூட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வீடியோ போடுறேன். இந்த தெளிவு போதும். இதுக்கு மேலே வந்து இது வந்து உங்களோட நாலேஜுக்கு தான் வந்து நான் இதை சொன்னது. இப்போ நம்ம வந்து ஓசிஐபிஓ வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பர்சன் இந்தியன் ஆர்ஜின் வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லைன்றதை நமக்கு தெரிஞ்சுட்டோம். கரெக்டாக இந்தியன் சிட்டிசன் இல்லை. அப்போ இந்த பிஐஓ ஓசிஐன்னு சொல்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பிஐஓவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஐஓ பர்சன் வந்து எப்படி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம்டா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக ஆகிக்கலாம். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு 7 வருஷம் தங்கணும். இதைத்தான் இங்கே செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கேன். பிஐஓ ஆர்டினரி ரெசிடென்ட், ஓஆர்னா ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா 7 இயர்ஸ். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக இந்த பிஐஓ பர்சன் இன் இந்தியன் ஆர்ஜின் பர்சன் வந்து இந்தியா குடிமகன் ஆகணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக ஆகிக்கலாம். அதுக்கு இந்தியாவில் 7 வருஷம் தங்கணும். ஓகே. இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா ஃபாரினர் இருக்காங்களா, ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகலாமான்னு கேட்டால் ஆகலாம். அதுக்கான வழி வந்து நேச்சுரலைசேஷன்ன்றது ஒரு வழி இருக்குது. அப்படி தான் ஆவாங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபாரினர் வந்து அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணோம்னா, ஒரு இந்தியன் சிட்டிசனை, இந்திய குடிமகனை பார்த்து அந்த ஃபாரினர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த ஃபாரினர் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்தியாவில் ஒரு 7 வருஷம் தங்கினா மட்டும் போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக இந்த ஃபாரினர் வந்து இந்தியா குடிமகனாக ஆகிக்கலாம். ஓகே. இது எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ். இது உங்களுக்கு குழப்பச்சுன்னா விட்டுருங்க. பிஐஓ கார்டு, ஓசிஐ கார்டுன்னு 2 விஷயம் இருக்கும். ஆனால் ஒன்று இன்டர்லிங்க் தான். இது அங்கேயே கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால வந்து பிஐஓ கார்டெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு ஓசிஐயோட மெர்ஜ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பிஐஓ ஓசிஐன்ற கார்டுன்னு 2 இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, இந்த கார்டு ஹோல்டர்ஸ் வந்து 5 வருஷம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்தியாவில் ஆர்டினரி ரெசிடென்ட் 12 months பண்ணால் மட்டும் போதும். அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியலைன்னா விட்டுருங்க. இந்த பாயிண்ட் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நேச்சுரலைசேஷன்ன்றது ஒரு ஃபாரின் பர்சன் இருக்கார். அவர் இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ஆசைப்பட்டார்னா, அவர் வந்து எப்படி வந்து எந்த வழி மூலியமாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நேச்சுரலைசேஷன். அதாவது இந்த இடத்துல வந்து ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா, இந்தியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெஜிஸ்ட்ரேஷனில். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா, ஃபாரின் சிட்டிசனை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 7 வருஷம் ஸ்டே பண்ணால் போதும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா இயற்கையான வழியில் தான் ஆக முடியும். அதாவது கல்யாணம் பண்ணாமல் தான் ஆக முடியும். அப்படி ஆகிற வழி தான் நேச்சுரலைசேஷன்றதை சொல்கிறோம். சிம்பிளான விஷயம். ஒரு ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணால் அவங்க வந்து 7 வருஷம் இந்தியாவில் தங்கினா போதும். தங்கினா அந்த ஃபாரினர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆகலாம்.
இப்போ அந்த ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசனாக நான் கல்யாணம் பண்ணலை ஆனால் எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா இந்தியாவில் 12 வருஷம் தங்கணும். 12 வருஷம் தங்கினா நேச்சுரலைசேஷன் மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆகிக்கலாம். இப்போ அந்த ஃபாரினரை வந்து நம்ம எல்லா ஃபாரினருக்கும் கொடுத்துருவோமா இந்தியன் சிட்டிசன் கேட்டால் கிடையாது. ஒரு சில கண்ட்ரியை வந்து இந்தியா வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். இந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இந்தியன் சிட்டிசன் கொடுக்க மாட்டோம்ல. அப்படி சேராத கண்ட்ரிலேருந்து வந்திருக்கணும். அதாவது ஹி நாட் பிலாங்ஸ் டு த கண்ட்ரி வேறு இந்தியா ப்ரிவென்ஸ். இந்தியா தடுத்து நிறுத்துகிற கண்ட்ரியில் அந்த நபர் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, அந்த நபர் வந்து அந்த கண்ட்ரியை சேராதவர் இருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக நம்ம வழங்கிடுவோம். ஹி ரினவுன்ஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி. அவரோட ஓன் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வந்து அவர் இழந்துட்டு தான் இந்தியன் சிட்டிசனை வந்து ஆக முடியும். ஏன் நம்ம வந்து டூயல் சிட்டிசன்ஷிப்பை நம்ம ஆதரிக்க கிடையாது. ஓகே, அந்த நபர் வந்து நல்லொழுக்கத்தாராக இருக்கணும். ஃபாரினர் ஃபுல்லாக ஃபாரினர் தான். ஃபாரினர் எப்படி சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கான வழி தான் நேச்சுரலைசேஷன். குட் கேரக்டராக இருக்கணும். அதே மாதிரி 8th ஷெட்யூலில் இருக்க லாங்குவேஜில் இருக்க நாலேஜ் வந்து அவர்கிட்ட இருக்கணும். இந்தியாவில் வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக அதாவது தங்கணும், 12 வருஷம் தங்கணும். இந்த இதெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சுருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த ஃபாரினருக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக நமக்கு ரெகக்னைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சிம்பிளான வழி. ஒரு ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 7 வருஷம் தங்கணும். ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இந்தியாவில் 7 வருஷம் தங்கணும். இதுக்கான ப்ராசஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணாமல் இயற்கையாக போகிற வழி தான் நேச்சுரலைசேஷனு. அப்போ இவர் எத்தனை வருஷம் தங்கணும்னா 12 வருஷம் தங்கணும் நேச்சுரலைசேஷனு. ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து 11 வருஷம் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 11 வருஷமும் கரெக்டு தான். ஆனால் ஒரு சில புக்ஸில் வந்து 12 வருஷம் தான் போட்டிருக்கு. இதுவே இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கான மார்க்ஸ் வந்து டிஎன்பிசி தான் வந்து அவங்க பார்த்து பண்ணுவாங்க. 12 இயர்ஸா 11 இயர்ஸ்ன்றதுல சில புக்ஸில் 12 இயர்ஸ்ன்னு இருக்குது, சில புக்ஸில் 11 இயர்ஸ் இருக்குது. நீங்கள் 12 இயர்ஸ்ன்ட்டே போங்க. ஏன் 12 இயர்ஸ்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிகேட் வருஷம் வந்து 11 இயர்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. அதாவது 11 இயர்ஸ்ன்றது எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் இந்தியாவில் அவரோட வயசு ஒரு 40 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் அந்த ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ஆசைப்பட்டார்னா ஒரு கூட்டுன்னு அந்த 40 வயசில் வந்து ஒரு 11 வருஷமாச்சு இந்தியாவில் வந்து வசிச்சுருந்துருக்கணும். ஃபஸ்ட் 5 வருஷம் இந்தியாவில் இருந்துட்டு 2 வருஷம் வேறு கண்ட்ரியில் இருந்துட்டு திருப்பி ஒரு 6 வருஷம் இந்தியாவில் வந்திருந்தாருன்னா இப்போ கூட்டுனா அவரோட லைஃப் லாங்கில் இதை கூட்டுனா 11 வருஷம் இந்தியாவில் ரெசைட் பண்ணியிருக்கார். ஓகே, இது ஒரு கண்டிஷன். ப்ளஸ் கடைசி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நேச்சுரலைசேஷன் மூலியமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த 12 மாதம் இந்தியாவில் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். அப்போ 11 இயர்ஸ் ப்ளஸ் 12 மந்த்ஸ். இந்த 12 மந்த்ஸ்ன்றது 1 இயராக கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த 11 இயர்ஸ் ப்ளஸ் 12 மந்த்ஸ், இந்த 12 மந்த்ஸ்ன்றது 1 இயர். அப்போ டோட்டல் 12 இயர்ஸ் வந்து அவர் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் அவருக்கு வந்து இந்த ஃபாரினருக்கு வந்து இந்தியன் சிட்டிசனை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரலைசேஷன். ஓகேங்களா? இதைத்தான் டோட்டல் 12 இயர்ஸ்ன்றதை இங்கே போட்டிருக்கேன். இப்போ நேச்சுரலைசேஷனில் ஒரு சில விளக்க ஃபாரினர்ஸ்க்கு அளிப்பாங்களான்னு கேட்டால் அளிப்பாங்க. அது எந்தெந்த இதில் வந்து ஃபீல்டில் வந்து அவர் சர்வீஸ் பண்ணியிருக்கணும்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், ஃபிலாசபி, வேர்ல்டு பீஸ் ஆர் ஹியூமன் ப்ராக்ரஸ். இந்த ஃபீல்டில் வந்து ஏதாவது அவரோட பங்களிப்பை நிலைநாட்டியிருந்தார்னா அந்த ஃபாரினருக்கு ஒரு சில இந்த அபோவ் சொன்ன ப்ரொசீஜரில் வந்து இந்த மேலே இருந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சில ப்ரொசீஜர்லேருந்து இந்த ப்ரொசீஜர்லேருந்து அவருக்கு ஒரு சில விலக்கு எடுப்பாங்க. அது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க ஒரு சில விலக்கு விலக்களிப்பாங்க. அந்த விதிவிலக்கு என்னன்றதை மென்ஷன் பண்ணலை. ஓகே, இதில் ரெஜிஸ்டர் ப்ளஸ் நேச்சுரலைசேஷன் இது மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆகிருப்பாங்கள்ல, அந்த நபர் வந்து ஓத்து எடுக்கணும். ஓத்துனா உறுதிமொழி, ஓத் ஆஃப் அலிகன்ஸ் வந்து எடுக்கணும். நான் இந்திய அரசியலமைப்புக்கு லாயலாக இருப்பேன், இந்திய அரசியலமைப்புக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு ஓத்து எடுக்கிற நபர் வந்து யாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் நேச்சுரலைசேஷன் இது மூலிமா இந்தியன் சிட்டிசன் ஆனவங்க. என்னோட புரிதல் என்னவா இருக்குன்னா மற்ற நபர் எடுக்க தேவையில்லை. ஏன் மற்ற நபர் எடுக்க தேவையில்லைன்னா அவங்க டிஃபால்ட்டாக இந்தியன் சிட்டிசன் ஆயிடுறாங்க. இப்போ இந்த நபர் ரெஜிஸ்ட்ரேஷனோ நேச்சுரலைசேஷனோ ஒரு ஃபாரின் சிட்டிசனாக இருந்து தான் இந்தியன் சிட்டிசன் ஆகிறாங்க. அதனால ஓத்து எடுக்கிறாங்களோன்னு என்னோட புரிதல் இருக்குது. ஏன்னா ஃபாரின் சிட்டிசனாக இருந்து தான் இந்தியன் சிட்டிசன் ஆகிறாங்க. அப்போ அதனால தான் ஓத்து எடுக்கிறாங்களோன்னு என்னோட புரிதல் இருக்குது. அது கரெக்ட் இல்லைன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ ஒரு சிம்பிளான வழி தான். பிஐஓ பர்சன் இன் இந்தியன் ஆரிஜின்னு ஒரு 7 வருஷம் தங்கினா போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆகிக்கலாம். இதில் ஒரு விதிவிலக்கு, ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணார், இந்தியன் சிட்டிசனை மேரி பண்ணார்னா 7 வருஷம் தங்கினா அந்த ஃபாரினரும் இந்தியன் சிட்டிசன் ஆகிக்கலாம். இது ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தடு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபாரினரு இந்தியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணலை, அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா 12 வருஷம் இந்தியாவில் ஸ்டே பண்ணணும்.
ஸ்டே பண்ணி ஆகிக்கலாம், அது நேச்சுரலைசேஷன். ஓகேவா? பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அதாவது இப்போ இந்தியா இருக்குது, இந்தியா வந்து ஒரு கண்ட்ரியோட வந்து இது ஒரு ஏதோ ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க, இந்தியா வந்து ஒரு கண்ட்ரியோட போர் செய்து அந்த கண்ட்ரியை வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னும் போது இந்தியா இந்த கண்ட்ரியை வந்து அனெக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி அனெக்ஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த மக்கள் இருந்திருப்பாங்களே, இந்த மக்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க. அதுதான் இப்போ இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மூலியமாக இந்திய சிட்டிசன் ஆகிறது. இப்போ ஃபாரின் டெரிட்டரி அதான் போட்டிருக்கேன், ஃபாரின் டெரிட்டரி பிகம்ஸ் இந்தியன் பார்ட், பீப்புள் பிகம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அந்த ஒரு ஃபாரின் டெரிட்டரி, இந்த ஃபாரின் டெரிட்டரி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த மக்களும் இந்தியன் சிட்டிசன் ஆகிடுவாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ பாண்டிச்சேரி இந்தியா பாட்டுக்கு ஆனது, இந்தியன் சிட்டிசன் பாண்டிச்சேரியில் இருந்த மக்கள் வந்து இந்தியா பாட்டுக்குள்ள ஆனது எப்படின்னா, பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ ஃப்ரெஞ்ச் வந்து பாண்டிச்சேரியை விட்டுட்டு போனதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் இந்த ஆர்டர் மூலிமா பாண்டிச்சேரி சிட்டிசன் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க மக்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் ரெகக்னைஸ் பண்ணப்படுச்சு. அதுக்கான ஆர்டர் தான் சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர் 1962. ஓகேவா? அப்போ இந்த ஆர்டர் மூலிமா பாண்டிச்சேரியை வந்து இந்தியன் சிட்டிசனாக, பாண்டிச்சேரியில் இருக்க மக்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டோம். சரி, ஏன் 1962னா, பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் வந்து போயிருப்பாங்க, ஆனால் வந்து 1962 தான் அஃபிஷியலாக வந்து பாண்டிச்சேரியை வந்து லிபரேட் பண்ணாங்க, லீகலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதனால தான் 1962 வந்து ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 1962க்கு அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர். இந்த ஆர்டர் மூலியமாக பாண்டிச்சேரியில் இருக்க நபர் வந்து இந்தியன் சிட்டிசனாக ஆகிட்டாங்க. பாண்டிச்சேரி இந்தியன் பாட்டில் ஆனனால இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர் 1962. அது மூலியமாக பாண்டிச்சேரி மக்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக ஆகிட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ். இப்போ இந்த அசாம் அக்கார்டுன்றது இது நீங்கள் வந்து அவ்வளோ போக வேணாம், ஏன்னா அசாம் பங்களாதேஷ் ரிலேட்டடாக வரும், பங்களாதேஷ்லேருந்து வரவங்க அதெல்லாம் வரும். நீங்கள் அவ்வளோ இதெல்லாம் போக வேணாம், ஏன்னா அது அசாம் ஒரு தனிப்பட்ட ஸ்டேட் ரிலேட்டட் இருந்தது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு செக்ஷன் 6A இது எது மூலியமாக போடப்படுச்சுன்னா, அசாம் அக்கார்டு மூலியமாக செக்ஷன் 6A கொண்டு வராங்க. செக்ஷன் 6A அசாம் அக்கார்டு இது ஃபுல்லாக வந்து பங்களாதேஷ்லேருந்து அசாம் வந்தவங்களுக்காக இந்தியா குடியுரிமை வழங்குறதை பற்றி பேசுவோம். இதெல்லாம் அவ்வளோ டீப்பாக போவேன்னா, இது தேவையில்லாதது, இது விட்டுருங்க. இது எந்த பாயிண்ட் முக்கியம்னா, செக்ஷன் 6A யாருக்கு மட்டும் அப்ளிகேபிள்னு கேட்டால் அது அசாமுக்கு மட்டும் அப்ளிகேபிள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேக்ட். அசாம் அக்கார்டு 1985 எது சம்மந்தப்பட்டது? சிட்டிசன்ஷிப் இழக்கிறதுக்கான சம்மந்தப்பட்டதா, இல்லை அக்யூசேஷன் சிட்டிசன்ஷிப் பெறுறதுக்கான சம்மந்தப்பட்டதுன்னா அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ன்ற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த அசாம் அக்கார்டு 1985 எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அசாம் அக்கார்டுன்றது சிட்டிசன்ஷிப் வர்றதுக்கான வழியை சொல்லுது. இது எந்த மூலியமாக அமெண்ட்மெண்ட் மூலியமாக கொண்டு வந்தாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் 1985. அசாம் அக்கார்டு வந்து எது கொண்டு வந்துச்சுன்னா, செக்ஷன் 6A வந்து கொண்டு வந்துச்சு. அந்த செக்ஷன் 6A வந்து யாருக்கு மட்டும் அப்ளிகபிள்னா, ஒன்லி அப்ளிகபிள் டு அசாம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, அடுத்து இப்போ சிட்டிசன்ஷிப் இழக்கிறதுக்கான வழியை பற்றி பார்க்க போகிறோம். 3 வழி: பை ரெனன்சியேஷன், பை டெர்மினேஷன், பை டிப்ரிவேஷன். ரெனன்சியேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னா வந்து இந்தியன் சிட்டிசன் வேணாண்டு லூஸ் பண்ணிவிட்டு ஃபாரின் சிட்டிசனை வந்து கெயின் பண்ணால் அது ரெனன்சியேஷன். இப்போ டெர்மினேஷன்றது ஃபாரின் சிட்டிசனை வாங்கினதுக்கு நம்ம வாங்கியாச்சு, நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனை இழக்காமல் ஃபாரின் சிட்டிசனை வாங்கிட்டோம்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நீ ஃபாரின் சிட்டிசனை வாங்கிட்ட, அதனால இந்தியன் சிட்டிசனை வந்து இனிமேல் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சீஸ் பண்ணிட்டோம். அப்போ ஃபாரின் சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கிட்டோம், அதனால் என்ன பண்ணுது, இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, நம்ம டூயல் சிட்டிசன்ஷிப் ஆதரிக்க மாட்டோம், அதனால நீ ஃபாரின் சிட்டிசன் அப்போ இருக்கிற, அதனால உன்னோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இதோட முடியுது அப்படின்னு டெர்மினேட் பண்ணிடும். இந்த டெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து வார்த்தையில் பண்ணுவாங்களான்னு கேட்டால் வார்த்தையில் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்தியன்ஸை வந்து இந்த ரினன்சியேஷன் ப்ராசஸ் வந்து வார்த்தையில் வந்து வித்ஹோல்டு பண்ணுவாங்க. வித்ஹோல்டுனா கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதாவது டெர்மினேஷன் வந்து வார்த்தையில் பண்ண மாட்டாங்க, ரெனன்சியேஷன் வந்து வார்த்தையில் கொஞ்சம் நிறுத்தி வைப்பாங்க. இந்தியன் சிட்டிசனை வந்து இந்தியன் சிட்டிசனை இழந்துட்டு ஃபாரின் சிட்டிசன் ஆனால் அது ரெனன்சியேஷனை, ஃபாரின் சிட்டிசனை கெயின் பண்ணிட்டு இந்தியன் சிட்டிசனை இழந்தால் அது வந்து டெர்மினேஷன். அதாவது இந்தியன் சிட்டிசனை இழந்துடும் ஃபஸ்ட்டு, இழந்ததுக்கப்புறம் ஃபாரின் சிட்டிசனாக வந்து இந்தியன் சிட்டிசனை நம்மளே தான் இழந்துடும், நம்மளாக வாலண்டியராக போய் எனக்கு இந்தியன் சிட்டிசனை வேணான்ட்டு நம்ம இழந்துட்டு ஃபாரின் சிட்டிசனை நம்ம ஆனோம்னா அது ரினோன்சியேஷன்வாங்க. இப்போ ஃபாரின் சிட்டிசன் நம்ம வாங்கியாச்சு, அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளை இந்தியன் சிட்டிசனாக இருக்க நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை இழக்க வச்சுச்சுன்னா அது டெர்மினேஷன். ஓகே. பை டிப்ரிவேஷன்னா ஒரு நபர் வந்து பொய்யான
டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி இந்தியா சிட்டிசன் ஆகிட்டாரு, அப்படி இல்லைன்னா அரசியல் அமைப்பு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து லாயாலிட்டி இல்லாமல் இருக்காரு, இல்லை நம்ம சண்டை செய்யும் நாடோட வந்து வணிகம் பண்ணுறது ட்ரேட் இல்லை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த நபரோட சிட்டிசன்ஷிப் வந்து இழக்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் டெப்ரிவேஷன். ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பிஐஓ பர்சன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா இந்தியன் சிட்டிசன் ஆனாங்க, அந்த நபரும் நேச்சுரலைசேஷன் ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆனாங்களா, இந்த நபர்கள் இருக்காங்களா இவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் நேச்சுரலைசேஷன் மூலிமா இந்தியன் சிட்டிசனாக ஆகிட்டாங்க. இந்தியன் சிட்டிசன் ஆனதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கண்டினியூஸாக இந்தியாவில் வந்து தங்காமல் இருந்தாங்கன்னா, ஆர்டினரி ரெசிடென்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த நபரோட இந்த இந்தியன் சிட்டிசன் ஆன நபரோட சிட்டிசன்ஷிப் வந்து இழந்துருவாங்க. அதேமாரி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் நேச்சுரலைசேஷன் இது மூலிமா இந்தியன் சிட்டிசனாக ஒரு நபர் ஆகிருப்பார். இப்போ 2026 ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த இதுலேருந்து ஒரு 5 வருஷம் 2031 இந்த இடைப்பட்ட கேப்பில் 2 வருஷத்துக்குள்ளே ஜெயிலில் இருந்தார், ஏதோ ஒரு நாட்டில் ஜெயிலில் இருந்தார்னா இந்த இந்தியன் சிட்டிசனாக இந்த 2026 ஆயிருந்த இந்த நபரோட சிட்டிசன்ஷிப்பும் இழக்கப்படும். இதைத்தான் சொல்கிறாங்க ஆர்டினரி ரெசிடென்ட் அவுட் ஆஃப் இந்தியா ஃபார் 7 years கண்டினியூஸ்லி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் நேச்சுரலைசேஷன் இது மூலிமா இந்தியன் சிட்டிசன் ஆனவங்க இந்தியாவுக்கு வெளியே 7 வருஷம் கண்டினியூஸாக ஆர்டினரி ரெசிடென்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப் இழந்துடும். அதே மாதிரி 5 வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் நேச்சுரலைசேஷன் மூலியமாக இந்தியன் சிட்டிசன் ஆன ஒரு நபர் வந்து 5 வருஷத்துக்குள்ளே 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார், அதுதான் வந்து இந்த 2/5 ஃபைன் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே இருந்தாருன்னா அவரோட சிட்டிசன்ஷிப்பை வந்து லூஸ் ஆகிடும். அப்போ அந்த நபரோட சிட்டிசன்ஷிப்பும் அவர் வந்து இழந்துருவார். ஓகேங்களா? இந்த டைம்